Hi, hello friends. நான் உங்கள் திவ்யபாதி. இது உங்கள் channel BasicToPro Tamil. இந்த வீடியோல Bharathiar University BSc Computer Science with Data Analyticsல 4th semesterல இருக்கக்கூடிய Python programming series தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம third program பார்க்கலாம். Third program, write a Python program that asks the user to enter a series of positive numbers. The user should enter a negative number to signal the end of the series, and the program should display numbers in order and their sum. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா யூசர் கிட்ட இருந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கெட் பண்ண நம்பர்ஸை வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு யூசர் நெகட்டிவ் நம்பர் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கெட் பண்ணணும். சப்போஸ் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ண நம்பர்ஸை வந்துட்டு ஆர்டராக பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி சம்மை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எம்டியாக ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். நெக்ஸ்ட்டு while loop யூஸ் பண்ணி தான் நம்ம நம்பர்ஸை கெட் பண்ண போகிறோம். ஸோ while true அப்படின்னு கொடுத்துக்கலாம். while loopக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னங்கிற வேரியபிளில் யூசர்கிட்ட இருந்து நம்பரை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம். இந்த while loop பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? சப்போஸ் யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா லூப் எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷனை நம்ம வச்சுக்கலாம். இங்கே if n less than 0, அதாவது n வந்து less than 0வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். if n less than 0 break. நெகட்டிவ் நம்பராக இல்லைன்னா லிஸ்ட்டில் போயிட்டு அப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம கெட் பண்ணுற வேல்யூவை நம்ம வந்துட்டு என்னங்கிற வேல்யூவை நம்ம நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போயிட்டு அப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்பண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்பர்ஸ் டாட் அப்பண்ட் ஆஃப் என். நெக்ஸ்ட்டு நம்ம கெட் பண்ண லிஸ்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் யூசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டே க்ரியேட் ஆகாது இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் லென்த் ஆஃப் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரோட சம்மை ஃபைண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த லென்த் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் ஆன லிஸ்ட்டோட டோட்டல் லென்த்தை கொடுக்கும். ஓகேங்களா? சப்போஸ் லிஸ்ட்டில் வேல்யூஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லென்த் 0வாக தான் இருக்கும். print enter numbers, print sum of numbers. இங்கே நம்ம sum அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் sum ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தா போதும். சப்போஸ் லிஸ்ட்டில் வேல்யூஸ் இல்லைனா அப்படின்னா நம்ம வந்துட்டு நோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வேர் என்டர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஒரு வேல்யூவாக நம்ம என்ட்ரு பண்ணிகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 கொடுக்குறேன், தென் 8, தென் 3, 10, 16. ஓகே, போதும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சீரீஸை எண்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் நம்பரை டைப் பண்ணிடலாம். ஓகேவா? -1 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்ததுமே ஓகே எண்ட் ஆயிடுச்சு. எண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டராக பிரிண்ட் ஆயிடுச்சு நம்ம கொடுத்தது. அண்டு சம்மும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ இதாக ஈஸியான ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்காக நம்ம சேனல் பிளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.